ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஓசியா 6:1. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய அற்புதம் செய்யும் வல்லமையை தேவ ஊழியர்கள் வாயிலாக ஒருவரிடம் செயல்படுத்த முடியும். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தமாக்கும் வல்லமை ஒருபோதும் இன்னொரு நபர் மூலமாக வேறொருவரிடம் செயல்பட முடியாது. பரிசுத்தமாக்கும் வல்லமை என்பது ஒருவர் நேரடியான தேவ தொடர்புக்குள் வரும்போது மட்டும் செயல்பட இயன்றது. தேவனோடு உள்ள ஐக்கியம் தான் ஒருவரை பாவத்தை ஜெயிக்கிறவராகவும் பரிசுத்த நற்குணங்களோடு வாழவும் மாற்றுகின்றது. ஒருவர் கர்த்தரோடு தன்னை இணைத்துக் கொண்டால் மட்டுமே பரிசுத்தமாக வாழ முடியும். இன்று பலர் தேவ ஊழியர்கள் மூலமாக சரீர நலன், பொருளாதார நன்மை, வேலை, தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு என பல நன்மைகளை பெற்றிட ஆர்வமாக செல்கின்றனர். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத நல்ல சுவாபங்கள் வேண்டுமென்றோ நற்செயல்களை செய்ய வேண்டும் என்றோ கவலைப்படுகிறது இல்லை. அவர்களுக்குள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றோ கவலைப்படுவதும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எத்தனை தேவ ஊழியர்களோடு தொடர்பு வைத்திருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியான எந்த மாற்றமும் உண்டாவது இல்லை. கர்த்தரிடமிருந்து நன்மை பெற விரும்பினால் கர்த்தரைத்தான் தேட வேண்டும், கர்த்தரின் ஊழியக்காரரை அல்ல. நாம் ஜெபிப்போம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளில் உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது நன்மைகளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு மகிமை சேர்க்கும் மக்களாக வாழவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று வாழவும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் தேவ நன்மைகளை பெற்று நிறைவான பலனை அனுபவிக்கவும், பிள்ளைகள் கர்த்தர் தரும் ஞானத்தால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் அனைவரும் அனுதின வாழ்வில் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக, நேர்மையானவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக, இறங்கி நன்மை செய்கிறவர்களாக வாழ அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, வியாதியோடு, சரீர பலவீனத்தோடு, கடன் பாரத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, பலவித பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரும் ஆரோக்கியம், ஆறுதல், உங்க ஆலோசனை, உங்க விடுதலை பெற்று அனுபவிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தெருவோரங்களில் வாழ்வோர், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும், அவர்களுக்கு ஏற்ற உதவிகள் ஏற்ற நேரத்தில் கிடைக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் தேவ இரக்கம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அனுகூலம், உதவி கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.